ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கு எங்கள் அக்கா வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறா. நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டியில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொதித்த உடனே இந்த மாதிரி 2 cups or 3 cups போட்டுக்கலாம் மக்ரோன்ஸ். கொஞ்சம் இப்படி எண்ணெய் இப்படி நடிச்சு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது கரண்டியை விட்டு கிண்டிக்கணும். நல்லா ஒரே பொசிஷனில் கிண்டும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணணும். எங்கள் அம்மா வந்து 2 cups போட்டுக்கலான்னாங்க மக்ரூன்ஸ், அதனால 2 cups ஓகே. இப்போ நான் டெஸ்டிங்காக ஒரே ஒரு மக்ரூன்ஸ் மட்டும் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா நான் போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு அது இன்னும் பாயில் இதில். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ வந்து மக்ரூன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சரியாக மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே செய்ய முடியும். போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவைக்கு. அப்போ தான் வேகும் போது நல்லா டேஸ்ட்டாக வேகும். இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம், அப்போ தான் வேகும். இப்போது மூடியை இப்படி மூடி வைக்காதீங்க, அப்போனா நீங்கள் உங்களுக்கு எடுக்கும்போது சூடாக இருக்கும். அதாவது உள்டாவா, அதாவது தலையில் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒயிட் சாஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 minutes கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயங்கர அடி போடா ஆறு வாட்டர் நனைஞ்சி பரவாயில்ல. இப்போ வாட்டர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம லைட்டாக எடுத்து பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷனும் இல்லை, நோ ரியாக்ஷன். ஒட்டுதுங்க, அதனால நீங்கள் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் லோவாகிக்கலாம். என் தம்பி சைடில் இருந்து அப்படியா சரிங்க வேறு வேலை இல்லை பேர். சரி. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணியில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி பாரு உனக்கு தெரியுதா? உப்பு இல்லையா? போட்டால் தானே இருக்கும். இது போட்டேன்டா. என்னம்மா போட்ட நீ? போடுமா. சரி. உப்பு எதால் எடுக்கிறா பாருங்க. கை ஸ்பூன் இருக்கிறதே தெரில. ஆமாண்டா, செய்கிற ஆளுக்கே தெரியல பாருங்க. கண்ணு தெரியல கஷ். உள்ள எடி ஸ்பூனை காணும். கம்முன்னு இருக்க. டி ஸ்பூன் எங்கடா? கையை நோட்டப்பா எடுக்கிறேன். கடைசிட்டு எப்படி வரும் இல்லையா? எங்கள் அக்கா மண்ணிலேருந்து தோன்ற மாதிரி எடுக்கிறா. நானே போடுவேன். தள்ளு பொடி அல்ல ஜக் போதும். ஒரு ஸ்பூன் தான் போடணும். இல்லை, அது நீங்கள் 2 cups போடுறதுனால 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.25 கரெக்ட். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இது நல்லா விரியணும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஓ, எடுக்கவே முடியலப்பா அந்த ஸ்பூன். கரண்டி ஷேஃப் இல்லைப்பா. இப்போ பாருங்க, இதுக்கும் அதுக்கும் ரொம்பவே வித்தியாசம். ஏன்டா அவசரம்?
இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம். ஏன்னா இதோட இது ரொம்ப சின்னதாக இருக்குது, அது லைட்டாக பெருசாகுது. அப்போ இது அமுங்குது. இது அமுங்கையே செய்யுதுடா. ஐயா காட்ட சொன்னேன் பாருங்க காய்ஸ், இது ஃபுல்லாக மனிதன்டா. ஒட்டிரும் கிண்டாமல் இருந்தா. எனக்கு ஒன்று இருக்கா? ஆமாம், இது அப்போ கரண்டி மாற்றிட்டு கை வலிச்சு பாஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ என் தம்பி கிண்டிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு அந்த டேஸ்ட் பார்க்கணும், அதனாலே என் கையிலேருந்து வாங்கினாங்க. ஆமாம் காய்ஸ், வாய் உடச்சிருவேன் கம்முன்னு இல்லைடா. ஐயோ பாவம், எங்க மூஞ்ச பாப்பா பயமுறுக்குடோ ஸ்விம்மிங்ல வச்சோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட போகிறேன், ஸ்விம்மிங் வீடியோ. பாருங்க, அப்படி அழகாக சும்மா இதோ அழகா பா பயங்கரம். பாருங்க 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 எப்படி. லோகேஷ் இந்தா நீ பிடி. என் தம்பிகிட்ட விட்டா இது அவ்வளோதான், அது அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். நான் நானே வாங்கிக்கிட்டேன். படிச்சு இன்னைக்கு திருப்பாச்சி படம் ஓடுது சன் டிவியில். மூஞ்சி பார்க்க முடியல, பெருசாக இருக்கு. திருப்பாச்சி ஓடுது இன்னைக்கு. நான் விஜய் டிவியில் பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் பார்க்காங்க. இது அப்படி கிண்டிகிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் கரண்டியே மாத்துறா. கரண்டியை நான் ஏன் மாற்றணும்? இது அப்படியே லைட்டாக மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கிறத இப்படி லோவாக கரெக்டாக இந்த இதில் மீடியமில். இன்னும் கொஞ்சம். இது ஓகே. இப்படி பாதி திறந்து பாதி திறக்காம இருக்கலாம். கொஞ்சம் முடிக்கலாம். இது 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டாடா. இதை ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். இப்போ என் தம்பி தான் டேஸ்ட்டு பார்க்க போகிறான், இது வெந்துட்டா வேகலையான்ட்டு. ஐயோ அதை எப்படி எடுப்பேன்? கரண்டி ரொம்ப சிரமமாக இல்லை. படம் வந்துட்டான் பரடா. பயங்கரமாக சுடுதுங்க, பயங்கரமாக. என் தம்பி வச்சு விளாண்டுட்டு இருப்பான். சுடு எங்கே வெந்துருச்சு. ஓகே வெந்துருச்சு. இதை அப்படி பிடி, நான் போய் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். இப்போது நம்ம ஒரு தனி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம், நம்ம மக்ரூன்ஸ் எல்லாம். இதை கொஞ்ச நேரம் இப்படி வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம இப்படி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும். செம சூடாக இருக்கும், அதனால பொறுமையாக எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகள் உனக்கு ஒரு படையல்லப்பா. மியூசிக் கூட இருக்கு. அச்சோ இப்போ இந்த தண்ணியை தான் என்ன பண்ணேன்னு தெரியல. எங்க அம்மா கீழே கொட்டணும், உன் தலையில் வேணா கொட்டுவேன். பாருங்க என் தம்பி எப்படி பொறுக்கி தின்றான்னு. இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதை ரொம்ப இதை வந்து அப்படியே விட்டுறணும், நம்ம கிண்டி ஒட்டும்.
இது அப்படி இப்படி ஒட்டிக்கும், அதனால் லைட்டாக அப்படி கிண்டி விட்டு கோயவங்க. இந்த கரண்டி இப்போ செட் ஆகலை, அதனால் இந்த கரண்டி எடுத்துக்கிறேன். உப்பு இருக்காடா பாஸ்டால? உப்புலாம் எடுத்துக்கோ. உன்கிட்ட கேட்காம ஒரு யார்கிட்ட கேட்பா? லைட்டு இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க இதை அப்படியே உள்ளே தூக்கிட்டு போய் ஃபேனில் வைப்போம். பாஸ் பண்ணிடுறேன். ஃபேனில் ஏன் வைக்கணும், அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தண்ணியை தூர கொட்டிட்டு வந்துடலாம்.